ஹாய். இன்றைக்கி வந்து 2nd ஜூன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி வியூ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. கரண்ட்லி இங்கே 24,536 கிட்ட வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. 24,536 கிட்ட வந்து ஸ்டோர் ஆகிட்டு ஒரு டபுள் பாட்டம் அடிச்சுட்டு இந்த ஹையை ரீசெண்ட் ஸ்விங் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இதே மாதிரி பை புட் ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் அப் கேண்டில் இருந்தது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா R50யும் பிரேக் கீழே வந்துச்சு. ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வந்து அதோட கேண்டில்ஸ் வந்து இதாக இருந்தது, ப்ரொஜெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அதையுமே பிரேக் பண்ணி போயிருக்கு. இங்கே வந்து இதில் வந்து SMA கிராஸ் ஓவர் நடந்துருச்சு ஸ்பாட்டில். இதில் வந்து SMA கிராஸ் ஓவர் இன்னும் நடக்கலை. பட் இங்கே வந்து மேலே வந்து க்ளோஸ் வைக்கலை. அதே மாதிரி இங்கேயுமே வந்து இதை டச் பண்ணவே இல்லை. இந்த ரீசன்ட் ஸ்விங் ஹையை டச் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே தான் பிரேக் அவுட் ஆச்சு. அந்த ஸ்விங்கை டச் பண்ணாமல் அகைன் வரும்போது இது வந்து இன்னொரு நியூ லோ க்ரியேஷன் ஆகணும். க்ரியேஷன் ஆனால் தான் இந்த இது வந்து SMA கிராஸ் ஓவர் நடக்கும். இப்போதைக்கு இது தான் என்னோடய வியூ. இது டச் பண்ணிவிட்டு வரும்போது ட்ரேட் பண்ணலாம், இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷன் போது பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து கோயிங் டு டூ வித் ஒன்லி 2 லாட்ஸ். ஏன்னா வந்து 6 லாட்ஸ் போடும்போது 600 குவான்டிட்டிஸ் போடும்போது எனக்கு நிறைய லாஸ் ஆகுது. ஸோ என்னோடய குவாலிட்டி ஆஃப் ட்ரேடிங்ஸ் வந்து நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி என்ட்ரிஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பொசிஷன் என்ட்ரி எடுத்திருக்கேன். இந்த லோ பேஸ் பண்ணி கொஞ்சம் ரிஸ்கியாக தான் தெரியுது. ஏன்னா இது ரிவர்சல் வருங்கிறத வச்சு எடுத்திருக்கேன். எனக்கு வந்து SMA வந்து கிராஸ் ஓவர் நடக்கலை. பட் இருந்தாலும் இந்த பொசிஷன் எடுத்திருக்கேன். ஒன்லி ஆன் தி ஹோப். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. ஸோ இதை வந்து சப்போர்ட்டை எடுத்து இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. அதனால் அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ரேடில் வந்து பெருசாக வந்து எனக்கு வந்து ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸாக ரிஸ்க் எடுக்கிறேன். அதோட 2 லாட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்கேஸ் இஃப் ஐ லூஸ் தட் நான் 750 ருபீஸ் வந்து எனக்கு இதாகும். பட் ப்ராஃபிட் போச்சு அப்படின்னா ஒரு 1500 வரைக்கும் பிளான் பண்ணுறேன். ஒரு 5 பாயிண்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன் ட்ரேடை. ஸோ 84.6 வரும்போது க்ளோஸ் பண்ணிட்டேன். கரண்ட்லி அது வந்து 87 போயிட்டுருக்கு. 90 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 90 தான் என்னோடய டார்கெட்டு. ஸோ 10 பாயிண்ட்ஸ். என்ன காரணம்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்ப மேனிப்புலேஷன் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் ஐ எக்ஸிட்டட் வித் அ ஸ்மால் ப்ராஃபிட். ஒரு ட்ரேட் மட்டும் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் எதுவும் ட்ரேட் எடுக்கலை. ஸோ ஒரு 5 பாயிண்ட்ஸை கவர் பண்ணேன் இன்றைக்கி. இப்போது இந்த இடம் ஒர்க் ஆகுமா அப்படின்றத செக் பண்ணணும். இந்த லொக்கேஷன் தான் இன்றைக்கி பிரேக் அவுட் நடந்தது. ஓகே, அதே மாதிரி இந்த ப்ரீவியஸில் வந்து 78.25 அண்ட் இப்போ இருக்கிறது 77.70. இது வந்து ஒரு ரீடெஸ்ட் ஜோனாக இருக்குமா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கணும்.
இப்போ ஒரு ட்ரேட் எடுத்தேன். அந்த ட்ரேடு வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஸோ எதை பேஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா, ஓகே, ஐ ஷுட் ஹாவ் எக்ஸ்டெண்டட் திஸ். இந்த என்ட்ரியை பார்த்துட்டேன். ஓகே, இந்த புஷ்ஷை பார்த்துட்டு இது மேலே போயிட்டு வந்தோடனே இந்த இடத்த பேஸ் பண்ணி, இந்த ஸ்கேண்டலை பேஸ் பண்ணி என்ட்ரி வந்து நான் போட்டது வந்து இந்த இடத்துல. ஓகே, $152. ஓகே, 152.95, 152.95 இந்த ரேஞ்சில் நான் என்ட்ரி போட்டேன். அது ஒரு 2 பாயிண்ட் தான் மேலே போச்சு. அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகி மேலே ரிவர்ஸில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே மெயின்டைன் பண்ணியிருந்தேன். 145.75 கீழே மெயின்டைன் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிடுச்சு. இது ஒரு ரிஜெக்ஷன் ஜோன். மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து அந்த ரிஜெக்ஷன் உடச்சிட்டு இது திரும்ப இப்போ பண்ணும்போது இப்போ வந்து அது ஒரு ரிஜெக்ஷன் ஜோனாக தான் வந்து ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அகெயின் இது வந்து மேலே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஜோனாக தான் அது ரியாக்ட் பண்ணும். ஸோ அந்த தாட் வந்து நான் கொஞ்சம் கேர்லெஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எக்ஸிக்யூஷன்ஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் டிஸ்பிளேயை. ஓகே, ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன். எதை பேஸ் பண்ணால் இங்கே வந்து 733 டச் பண்ணி ஒரு ரிஜெக்ஷன் ஆச்சு. ஸோ அதனால் இது ரீடெஸ்ட் பண்ணோன்ற இதை வந்து பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்திருக்கேன். பட் இட் இஸ் கோயிங் ஆன் மை நெகட்டிவ் ப்ரெடிக்ஷன். இது ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இதை ரிஜெக்ட் பண்ண முடியல. ரிஜெக்ட் பண்ணிச்சுனா தான் இது வந்து மேலே போகும். அதர்வைஸ் இது ரிஜெக்ட் பண்ணலைன்னா அது அகெயின் வந்து எனக்கு எஸ்எல் தான் ஹிட் ஆகும். Okay, it took my SL. So the total loss is 810 and the margin $200 US. So 1,000 rupees. It was my loss today. ஒரு 5 பாயிண்ட்ஸ் மூமெண்ட் கிடச்சதுன்னா டக்குன்னு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப இது செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு. பட் இங்கே வந்து இதை பிரேக் ஆக மாட்டேங்குது. இது ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் நான் போட்டிருந்தது மார்னிங்லேருந்து. ஸோ கரெக்டாக இதுக்கிட்ட வந்திருக்கு. பட் இங்கே ரிவர்ஸில் ஆனதுனால எனக்கு ரிவர்ஸ் செல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. அதனால் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். இது வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. இந்த என்ட்ரி இந்த கேனில் லோ பேஸ் பண்ணி போட்டிருந்தா